கௌதம் வாடா. கௌதம் வாடா. சாவுடா தூ. இன்னைக்கு அந்த மொட்டைனுக்கு குட்டைனுக்கு இருக்குது. மாப்பிள்ள நீ விடு மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். டேய் மொட்டை, நீயே 2 பேர் ரூம் போட. டேய் ஏந்திரா. ஏண்டா நீங்க சும்மா கூப்பிட்டா போய் டீன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேடா. டீன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாடா. அச்சி ஏத்தனன்னு வச்சுக்க. மச்சான் மச்சான் பொறுமை. யோ நீ உரியா டீன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாயா? அவன் வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கறான். அது டீன்டையா? டேய் ஏந்திரா வாடா. முட்டி போறா 2 பேரும். டேய் சட்டை கழட்றா. 2 பேரும் சட்டை கழட்றா. ஏன் நீ கழட்ட மாட்டியா? பெரிய நீ கழட்றா. கழட்றாடாங்கற. கழட்றா. இப்ப கழட்றா. வெறியே தீர முடியுது. அம்மன் மைக்கு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க இவனுல. மாப்பிள்ள நீ விடு, நீ எடு. டேய் ஒழுங்கு எடு. டவுசரை கழட்றா. ஏய் டவுசரை கழட்றா. என்னடா ரூம் ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு? அதுவாடா, நேற்று ராத்திரி அவ்வளோ விஷயம் நான் தூங்கிட்டு இருக்கேன். இங்கே வா காட்டுற மாதிரி செல்ல. என்ன காமி? ஐயோ செல்ல சார்ஜே இல்லையே. இரு வர. டேய் இருடா. டேய் நில்றா. ஏய் தம்பி சார் உன் கிளாஸ் கௌதம் வர சொல்கிறான். வேகமாக போடா. டேய் ஏன்னா இன்னொரு வீடியோ எடுப்போமா? பதறாத, செல்ல சார்ஜ் இல்லை, சார்ஜ் போயிடுவா. போடா. அதுக்கப்புறம் ரூமில் துவைச்ச துணியெல்லாம் இருக்கும், அதை எடுத்து பக்கெட்டில் போட்டு துவைச்சி எடுத்துகிட்டு வந்துடு. சரியா? போ. துவைச்சிட்டேடா. ரூமில் ரொம்ப அழுக்கா இருக்குல்ல, கூட்டி விட்டுரு. எடு. என்ன பார்க்குற? வீடியோ ரூமில் போட்டுருதா?
இந்த காலேஜ் வந்திருந்தே இப்படி தான், நிம்மதியே இல்லை. சீனியர் வேறு என்னை வீடியோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறா. கம்ப்ளைண்ட் பண்ணால் வீடியோ குரூப்பில் போட்டுருன்னு மிரட்டுறான்டா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னடா பண்ண போகிற? சொல்கிறேன். அவனை 2 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஐவி இன்ஜெக்ட் பண்ணுறான். மற்ற நாள் வெறும் சரக்கு இல்லைனா பவுடர் யூஸ் பண்ணுறான். சரக்கு இல்லைனா பவுடர் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கான்சியஸாக இருக்கான். ஆனால் ஐவி யூஸ் பண்ணுறப்போ அவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானானே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிற? சொல்கிறத முழுசாக கேளு. இந்த வாரம் செகண்ட் சாட்டர்டே 4 நாள் லீவ் வருது. அவன் ரூம்மேட் ஊருக்கு போகிறான். இவன் போல. அவனை அன்னைக்கே முடிச்சிடலாம். டேய் என்னடா சொல்கிற? அதெல்லாம் வேணாம்டா டேய், எனக்கு பயமாக இருக்கு. We should kill him. நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னடா பார்த்த? எனக்கு முன்னாடி வந்துட்டியே, ஃபைண்டிங் சொல்லு. சார் ட்ரக் ஓவர்டோஸாக இருக்கும் சார். பெல்ட் என்ன அவன் கழுத்து இன் பண்ணுறது கிடக்குது. சாரி சார். சரி இப்போ எக்ஸாமின் பண்ணு, போய் சாம்பிள் கடை பண்ண பாரு. டேய் வெறுங்கையில் இருக்காதடா, க்ளவுஸ் போட்டு எடுறா. நீ ஏன் சாம்பிள் சரிச்சுட போல? அப்பா எதுவும் போற டேய். இந்த கேப்ல இருக்க ஏர் சாம்பிள் மட்டும் கலெக்ட் பண்ணிக்குவா. சிசர்ஸ். சார் ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் எடுத்துருக்கு சார். சரி ரிசர்வ் பண்ணுங்க. சரி சார். சரி எப்படினாலும் ரிப்போர்ட் ஈவினிங் ஆகிடும். நம்ம வந்து வேற என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது கௌதம். உட்காரு. நீ தான் கௌதமா? எந்த இயர்? ஆமாம் சார், செகண்ட் இயர். பிரபுவை தெரியுமா? எப்படி தெரியும்? ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஓகே சார், நாங்கள் வந்து கலர் பண்ணிக்கிறோம். சார் காலை கொடுத்த ரிப்போர்ட் வந்துடுச்சான், வந்து கலர் பண்ணிக்க சொல்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி சார், நான் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் சார். நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சார் சின்ன பையன் தான் சார், இதை பார்த்து பண்ணுங்க. எதுக்குடா கொன்ன? ஏய் நீ தான் கொண்டான்னு ரிப்போர்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. நிஜமாவே நான் பண்ணல சார், ஜோ தான் சார் பண்ணான். சார் நான் கூட மட்டும்தான் சார் இருந்தேன், ஜோ தான் சார் கொலை பண்ணான். நிஜமாவே நான் பண்ணல சார். இப்போ கூட பாருங்கள் சார், சைட்லேருந்து நடந்து வரான். சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் சார். சார் நான் கொலை பண்ணல சார். எனக்கு தெரியும்ப்பா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
உன் பேர் என்ன? என் பேர் கௌதம் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சார் அன்றைக்கி ஒரு நாள் சீனியர் என்னை கூப்பிட்டு நீ கூட வீடியோ எடுத்து குரூப்பில் போட்டுருவேன் மிரட்டினார். அதனால் நானும் ஜோவும் சேர்ந்து அவனை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஜோவா? யாருப்பா அது? நான் எதுவுமே பண்ணல சார், ஜோ தான் சார் பண்ணான். நான் கூட மட்டும்தான் இருந்தேன். தம்பி யாருப்பா அந்த ஜோ? சார் இதோ தான் சார் வரான், இவன் தான் ஜோ. யாருமே இல்லையேப்பா. கணக்கு தெரியலையா? தம்பி யாருமே இல்லை இங்க. ஜோன்னு சொல்லிட்டு இருக்க. சார் இங்கே தான் சார் இருக்கான் ஜோ. ஜோ பேசுறா. டேய் மக்கட்ட, உன் கண்ணுக்கு நான் தெரியறானடா? டேய் நீ என்னடா இவனை பார்த்துட்டு இருக்க? ஒரு டுபாக்கூர் டாக்டர்டா, வாடா வேற டாக்டர். சார் பாருங்க சார், இப்போ கூட உங்க கையை பிடிச்சிருக்கான் பாருங்க சார். தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நான் கொடுக்குற டேப்லெட்ஸை மட்டும் 2 மாசத்துக்கு போடு. இப்போ இந்த ஒரு மாத்திரையை மட்டும் போடுப்பா. சார் பாருங்க சார், இப்போ கூட உங்க கையை பிடிச்சிருக்கான் பாருங்க சார். யாருமே இல்லப்பா இங்க, நல்லா பாரு. சார் ஜோ தான் சார். யாருமே இல்லப்பா இங்க. சார் ஜோ தான் சார். தம்பி நல்லா பாருப்பா, யாருப்பா என் கையை பிடிச்சிருக்கா? தம்பி நல்லா பாருப்பா, ஒரு நிமிஷம் பாருப்பா, கையை விடு. சார் அன்னைக்கு அந்த பையன் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்ததுல விஷுவல் ஹாலுசினேஷன், ஆல்டரி ஹாலுசினேஷன், சிசோஃப்ரினியான்ற கண்டிஷன்ஸில் வர சான்ஸ் இருக்குது. அது போக அந்த சீனியர்ஸை டாகிங் பண்ணனால எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், இன்சோம்னியா, டிப்ரெஷனுக்கு வேற போயிட்டான். இந்த ரீசன்ஸ்னால அவன் ஜோன் ஒரு கேரக்டர் அவன் கூட இருக்குன்னே நினச்சிட்டு இருக்கான். இவன் செஞ்ச கொலையை அந்த ஜோன்ற கேரக்டர் தான் செஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். Did you miss me?